AI Chalakutties, welcome back to our channel. இந்த சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டிராமாக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடோட எண்டிங்கில் என்ன ஆயிருக்கும், நம்ம ஹீரோ அகெயின் பாஸ்ட்டுக்கு போய் ஏதோ ஒன்றத்தை மாற்றிருப்பான். அது என்ன, நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஹீரோயினை பார்க்காம இருந்திருப்பான்ல, அதனால இப்போது ஹீரோயின் இல்லாமல் செகண்ட் ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபாகவே இருந்திருப்பா. இவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டு இருக்கும். காலையில் எழுந்து போய் பார்ப்பான், வீடு செம்ம பங்களா மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே சும்மா என்ன சொல்கிறது, பல பணக்காரங்க வீடெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. இவன் கேம் விளையாடுறதுக்கு தனியாகவும் ஒரு ஸ்பேஸும் இருக்குது. இவன் அதை பார்த்துட்டு செகண்ட் ஹீரோயின் கிட்ட கேட்குறான், நான் விளையாடலாமா அப்படின்ட்டு. ஆமாம், அதுக்கு தானே அது இருக்குது, வேற எதுக்கு அப்படின்ட்டு அவனும் கேட்குறா. செம்ம ஹாப்பி அவனுக்கு, ஜாலியாக விளையாடிட்டே ஜாலியாக இது பண்ணிட்டு இருக்கான். காலைல டிஃபன்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா. இவனுக்கா அல்ல செம்மையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. டிஃபனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ்லாம் கிளம்பி போக சொல்ல, நீ ஒன்று மறந்துட்ட அப்படின்றான். என்ன அப்படின்னு கேட்க, உன்னோட எனர்ஜி பூஸ்ட்டை தான் மறந்துட்ட அப்படின்ற. என்னது எனர்ஜி பூஸ்டா அப்படின்ட்டு அவன் பார்க்க, இவளும் கிட்ட போய் சின்ன வந்து கிஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட் என்ன இந்தா அப்படின்னு தூக்கி இவனு போடுறா. என்னன்னு பார்த்தா கார் சாவி, எவ்வளோ பெரிய காரு, ஐயோ இது என்னோட தான், ஐயோ செம்ம ஹாப்பி அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸுக்கு போகிறான். போனதும் பார்த்தா இப்போ வந்து மேனேஜர் எல்லாமே இவனை தான் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. இவன் ஃப்ரெண்டை இவன் எப்படி இருந்தானோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக பேசிட்டு இவனை எதுவுமே திட்டாமல் இவனை எதுவுமே வேலை வாங்காமல் இருக்க இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது, ஜேகே குரூப்ஸ், அது வந்து கொரியாவில் ஒரு பெரிய குரூப்பு, அந்த குரூப்போட மருமக தான் இவன் அப்படின்ட்டு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சர்ச்லாம் பண்ணுறான். பார்த்தா A1, அதாவது செகண்ட் ஹீரோயின் அப்பா தான் ஜேகே குரூப்ஸோட கம்பெனியோட ஓனரே. இவனுக்கு அதுக்கு மேல சந்தோஷம், ஐயோ ஜாலின்ட்டு அப்படியே பேசிட்டே இருக்க. அங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் அங்க வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணுகிட்ட காலையில போட, அப்போ மேனேஜர் அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்துருப்பார், இதை முடிச்சிரு ஈவினிங்குள்ள அப்படின்ட்டு. அந்த ஒரு பேப்பர் மட்டும் எங்கேயோ விழுந்துடுச்சு குப்பையில. இவன் அதை பார்க்கல. அதே மாதிரி எல்லாமே சரியா போயிடுச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்குறான், டே என்னடா இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்க ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க, பின்ன என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கா எல்லாம் வழியாமல் என்னடா பண்ணுறது அப்படின்றான். என்னது நீ சிங்கிளா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ரெசென்ட்ல வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 2 ட்வின்ஸே இருக்கும், பாப்பாவே இருக்கும். இவனுக்கு அதெல்லாம் பார்த்தது செம்ம காமெடியா இருக்கும். இதெல்லாமா மாத்திட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃப்ரெண்டோட கடைக்கு போவான். பார்த்தா அவன் ஃப்ரெண்டு வந்து பின்னாடி ஒரு குழந்தைய கட்டிட்டு இருப்பான். அவன் செம்ம காமெடி, யாவன்டா இவ்வளோ கல்யாணம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம சிரிச்சுனே இருக்க. யாரா அவனை கல்யாணம் பண்ணுது, இவன் பாடுறா, இவன் ஆஃபீஸில் வந்து வழிஞ்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, டே இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவன் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்பான், காலேஜ் ஃப்ரெண்டு. அதுக்கு வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் அதான்டா தெரியல, காலைல வந்ததுலேருந்து இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி தானா பேசி சிரிச்சுட்டு இருக்கான்டா அப்படின்ட்டு அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் சொல்ல, சரி உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கணும், முதல்ல அவங்கள கூப்பிடு, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. அந்த சீன் இருக்கும் பாருங்க. உன்னை கூப்பிடுறான் வாடி அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். இவன் திரும்பி வருவா பாரு, பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சியை தான் இவன் காலேஜ் மேட் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். என்னது உங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் ஆச்சா, இது எப்போ நடந்தது அப்படின்ட்டு கோபத்துல நம்ம ஃப்ரெண்டோட முடியை பிடிச்சி நம்ம ஹீரோ ஆட்டுன்னு ஆடிட்டு இருப்பான். டேய் ஆனா விடுறா அப்படின்ட்டு அவன் தங்கச்சி சொல்ல, அப்போ இந்த குழந்தைங்க என்னதான் மாமான்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போடுவான். செம்ம காமெடியா இருக்கு இந்த சீனே. அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சது என்ன ஏதுன்னு கேட்க அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க கதையெல்லாம். அப்போ அந்த பேங்க் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கதையை சொல்லுவான். எனக்கும் இந்நேரம் கல்யாணம் ஆகி 2 குழந்தைய இருந்திருக்கும். ஒரு புண்ணியம் என்ன பண்ணா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிட்டு போயிட்டான் ஏர்போர்ட் போகிறதுக்கு காரில் ஏறினா, அவனோட முக்கியமான அப்பாயின்மெண்ட் இதுன்ட்டு என்ன கார் விட்டு இறக்கிட்டு அவன் காரில் ஏறி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போதான் தெரியுது அந்த ஹீரோ தான் நம்ம இதுவை மாற்றி விட்டுட்டு இருக்கான், ஃப்ரெண்டோட சேஞ்சியே ஃபேட்டையே. அவ்வளோதான், அந்த எவன் தெரியலாமா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு புலம்பிட்டு இருக்க, இவனும் ஏதோ சொல்கிறான். செம்ம காமெடியாக இருக்கும் இந்த சீன்லாம். ஹீரோ முழிச்சிட்டு இருப்பான் திருன்னு. அப்படியே பேசிட்டு இருக்க சொல்லதான் குழந்தை அழுது அப்படின்ட்டு ஹீரோட தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் அனுப்புவா. அப்பதான் இவனுக்கு 2 குழந்தை இருந்ததே ஞாபகம் வருது. ஸ்க்ரீன் லாக் எடுத்து பார்த்தா இவன் A1 கூட இருக்க ஃபோட்டோ தான் இருக்குது. பாப்பாங்க ஃபோட்டோவே காணும். ஐயோ என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் உட்காந்து தேம்பி அழுவான். சாரிடா அப்பாவை மன்னிச்சிடுங்கடா, என்னை மன்னிக்காதீங்கடா, மன்னிக்காதீங்கன்னுவான். லூஸ் மாதிரி உடம்பிட்டு இருப்பான். என்னால் முடியல, நான் ஒருத்த சந்தோஷத்துக்கு என் குழந்தைங்களே என்னால் எழுந்துட்டேனே நான் அப்படின்ட்டு அவன் கூட இருந்தது எல்லாமே சந்தோஷத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் அப்படியே அழுதுட்டு இருப்பான். அப்போ ஒரு ஒருவன் ஜாகிங் பண்ணிட்டு அவனை தாண்டி போகும். இவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். பட் அப்படின்ட்டு இவன் பின்னாடியே போய் பார்ப்பான். பட் அவள் இருக்க மாட்டான்.
அவ தானே, ஐயோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அவனை தாண்டி போனது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் ஜாகிங்லாம் போயிட்டு அவள் கரெக்டாக 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருப்பா. அதெல்லாம் எடுத்துட்டு வாவ் ஜாலி அப்படின்ட்டு அவன் ஜாலியாக போயிட்டு இருப்பா. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்பி போவான். போக சொல்ல கார் போகும்போது இடி இடிக்கும். பயந்துட்டு கார் விட்டு இறங்கி ஏதோ ஜூஸ் குடிக்கலான்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போவான். அங்கே போய் ஜூஸ் குடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு ஃபோன் அங்கேயே வச்சிருவான். அப்போ ஒரு பொண்ணு அங்கே வரும். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இது யாரோட ஃபோன் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க எதனா திருடி வித்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுத்து வச்சுப்பா. வச்சுட்டு அவள் ட்ரெயினில் போக சொல்ல பின்னாடி ஒருத்தன் பிஸ்மியை பண்ண அவன் ஷூலேயே ஹீல்ஸ்லேயே ஒரு மிதிக்க அம்மா வலிக்குது அப்படின்னு அவன் கத்த தெரியாம படிச்சுடி சாரி அப்படின்ட்டு அவன் போயின்னே இருப்பா. அதுக்கப்புறம் என்ன, அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேச இங்கே ஹீரோவோட ஃபோனை ஆன் பண்ணி பாப்பா. ஹீரோட ஃபோன்லாம் இருக்கும். ஓ அப்போதான் ஹீரோவுக்கு இங்கே ஞாபகம் வரும், ஐயோ என்னோட ஃபோனை தொலைச்சிட்டுட்டான் அப்படின்ட்டு. சரி எங்கெல்லாம் போனேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்க, டே இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனான்டா, பே பண்ணி அப்படியே விஷயம் போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி கால் பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோயின் மூச்சு வாங்கிட்டே பேசிட்டு இருப்பா. உங்கள் ஃபோன் தான் என்கிட்ட தான் இருக்கு, நான் கொண்டு வந்து தரேன் ஹான்னு அப்படின்னு பேச, எதுக்குடா அவள் அப்படி பேசுற அப்படின்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் பேச, சரி அதான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல விடு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் அவள் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு படிக்கட்டில் ஏறி போயிருப்பா. அந்த கூட இருந்த பொண்ணும், ஓ என்னடி செகண்ட் ஃபோனா, ஆனால் இன்னும் நீ படிக்கட்டு ஏறத்தை வந்து மறக்கலைல்ல அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்த் முக்கியம்டி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவனை பார்த்தா அழகா இருக்குல்ல, பட் இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஒருவேளை தங்கச்சியா இருக்குமோ, தங்கச்சியா இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோ மேல ஒரு க்ரஷ் வந்துடுச்சு. அங்கே ஹீரோட ஆஃபீஸில் இப்போ தான் வந்து அந்த ஒரு ஷீட் விட்டிருப்பான்ல, அது குப்பை தொட்டியில் தான் விழுந்திருக்கும். அந்த மேனேஜர் வந்து கேட்பான் எங்கடா அதுன்ட்டு. நான் தான் நேற்றே முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல, நேற்றே முடிச்சிட்டியா, அந்த ஒரு ஷீட் மட்டும் தான்டா காணும், அந்த ஷீட்டும் ஒரு பெரிய எம்டி ஓடத்துறா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது அது குப்பை தொட்டியில் விழுந்திருக்குமோ அப்படின்னு திரும்பி பார்க்க, அந்த நியூ இன்டர்ன் இருக்கான் பாருங்க, அவன் அதை வந்து ஷர்ட் பண்ணிட்டு இருப்பான் பீஸா. வேண்டாம் நிறுத்து அப்படின்ட்டு எல்லாம் ஓடுறதுக்குள்ள அது பீஸாக ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டு இருப்பாங்க, பட் முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபோனு வாங்குறேன்ட்டு 12 மணிக்கு வர சொல்லியிருப்பா ஹீரோயின். ஸோ அங்கே போவான். அங்கே போய் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பட் ஹீரோக்கு போக லேட் ஆகிடும். அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஒரு கால் வேற, நம்ம ஹீரோயினும் கடையில் இருக்கவங்க கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போவா. அவள் போக சொல்ல கரெக்டாக ஹீரோ வருவான். பட் 2 பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஹீரோவும் கடைக்கு போனால் அவங்க ஒருத்தருக்கு இதுங்கிட்ட கொடுக்க சொன்னாங்க ஒருத்தர் அப்படின்ட்டு அந்த கடைக்கார பொண்ணும் கொடுக்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வாங்கிட்டு போயிடுவான். இங்கே ஆஃபீஸில் அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. உன்னால தான் பாரு, நீ கொஞ்சம் யோசிக்காமல் இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பே போக போதுரா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறது பிடிக்கல. ஸோ அவங்க மாமனார்கிட்ட பேசி அந்த ஆளை வந்து பார்ட்னர்ஷிப் ஓகே பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு இதோ பிளான்லாம் பண்ணி அவங்க மாமனார்கிட்ட போய் ஓகே எல்லாம் பண்ணி வச்சிருவான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. அவன் ஃப்ரெண்டும் தேங்க்ஸ்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நியூ மெம்பரை வந்து ஆஃபீஸில் ஆட் பண்ண போகிறோம், எந்த டீமில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னை வந்து ஹீரோட டீமில் போட்டு அங்கே லோன் இல்லை டெபாசிட் பண்ணுற டீமில் ஒரு ஆள் இருக்கும், அந்த ஆளை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டெபாசிட் டீமுக்கு சொல்லிடுறாரு மேனேஜர். இங்கே நம்ம ஹீரோ ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். பார்த்தா செகண்ட் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறா, புது சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்கா. என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தது அதான் வாங்கினேன் அப்படின்றா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்க்க, ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் நிறைய பொருள் வந்து கெட்டு போயிருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்றான். தூக்கி போடுறதுக்கு எதுக்குடி வாங்கி வச்ச அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பேச, அப்போ தான் அவன் ஹீரோயின் கூட இருந்திருப்பான்ல ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் கெட்டுலாம் போல சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்ருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சரி அப்படியே நடந்து போய் அவங்க கடைக்கு போகிறான், தங்கச்சி கடைக்கு. போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறான். பார்த்தா என்னப்பா அதிசயமாக கால் பண்ணிட்டேன், நான்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கேனா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவனுக்கும் புரியலை. அப்புறம் அவன் தங்கச்சி கிட்ட போய் கேட்கும் போது தான் தெரியுது அவன் வந்து இது வரைக்கும் அவங்க அம்மா கிட்ட கல்யாணம் ஆனதுலேருந்து பேசுனதே கிடையாது சரியா அப்படின்ட்டு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு வேளை இவனுக்கு பொம்மையாக விளையாடிருப்பானோ அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் சொல்கிற மாதிரி தானே நடந்துட்டு இருக்கான், செகண்ட் ஹீரோயின் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால தான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்பும்போது ஹீரோயினை கூப்பிட்றான், வரியா நம்ம வீக்கெண்ட் எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வரலான்ட்டு. உங்கள் அம்மாவையா, அந்த ஊருக்கா, அங்கே பாத்ரூம் கூட இருக்காதே, என்னால் அது சரியாக தங்க கூட முடியாது, நான் என்ன பண்ணுறது, அதான் நம்ம வீக்கெண்ட் நம்ம அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா வராங்கல்ல, நீ கூட ஓகே சொல்லிட்டியே அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்பா. இல்லை சாரி அப்படின்ட்டு அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருவான். அவங்க அம்மா பார்க்கறதுக்கு போக மாட்டான். அப்படியே ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த கன் இருக்கும் பார்த்தீங்களா,
கேஸ் கன் அதை வச்சு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபில் பண்ணிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதே போல் அவங்க 2 பேரும் காலை மடக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடில் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்க யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வருவாங்க. பார்த்தா ஒரு நியூ எம்ப்ளாயி வந்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பாங்க. நான் யார் அந்த நியூ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் நான் தான் சிவோஜின் அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்பி அவள் பேரை சொல்லுவாளாம். ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு இருந்தப்போ திட்டிருப்பாள், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அந்த கன்னை அவன் கத்திட்டே ஆன் பண்ணிவிடுவான். ஃபுல்லாக புகை வந்துடும், எல்லாருக்குமே இரும்பல் வந்துடும், தொண்டெல்லாம் எரியும், கண் எரியும், எல்லாம் போய் செம்ம காமெடி பண்ணின்னு இருப்பாங்க. ஐயோ ஐயோ முடியலன்ட்டு இவன் எஸ்கேப் ஆகிடுவான் கன் அடிச்சுட்டு. அங்கே நம்ம செகண்ட் ஹீரோயினை காமிப்பாங்க. மழை பெய்யுதுன்ட்டு கொடை பிடிச்சிட்டு போவான். அப்போ ஒரு நியூ கேரக்டர் வரும். அவன் ஒரு காலேஜ் பையன் போல இருக்கு. அவனை பார்த்ததும் இவன் என்ன பண்ணுவான்னா அவளோட மேரேஜ் ரிங்கை கழட்டி பர்ஸில் வச்சிருவா. இவளோட கொடையில அவன் வந்து நிற்பான். அதுக்கு கொடையை விட்டு தள்ளிட்டு போயிருக்கு. சாரி நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு தான் வந்தேன், சாரி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்பான். இது நீ கொடைக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், இப்போ வந்து கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்ல, ஓகே சாரி அங்கே கொஞ்சம் தள்ளி விட்டுருங்களையா போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அவனும் போயிடுவான். அது ஏனோ தெரியல, இவனை பார்த்ததும் அவள் மேரேஜ் ரிங்கே கழட்டி வச்சுட்டா. அங்கே ஆஃபீஸில் ஒரு வழியாக அந்த புகையெல்லாம் போய் எல்லாருமே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. செம்ம காமெடியாக, மேம் நீங்கள் பரவாயில்லையா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு டீம் லீடர் கேட்க, நம்ம சிவஜனும் இது செம்ம ஹாப்பியாக இருக்குது சார், ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு செம்ம காமெடியாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஆமாம் இதெல்லாம் உருவாக்குன அந்த ஆள் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்க, அவன் தனியாக ஒரு ரூமில் போய் என்ன நடக்குது, இதெல்லாம் ஃபேட்டா, நான் எப்படி உயிரோட வந்தேன், அவன் எப்படி வந்தா அப்படின்னு சொல்ல, சார் உங்களை வெளியே கூப்பிட்றாங்க சார் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வருவா. வரேன் என்னவா அப்படின்னு கேட்க, இல்லை நியூவாக வந்திருக்காங்கல்ல அவங்க உங்களுக்கு ஹாய் சொல்லணுமா, அதுதான் ஒரு குறைச்சல், சரி வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஹாய் சார் அப்படின்னு சொல்ல அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி போயிடுறா. எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துட்றாங்க. அவள் போக சொல்ல அந்த ஆன்ட்டி உங்களோட ஆன்ட்டி வந்து கால் பண்ணி உங்கள் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்ல இவளும் தேடின்னு தேடுறா. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா ஒரு ஏர் சலூனில் தலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னம்மா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு இதுலேயுமே மறதி இருக்குது, எல்லாமே மறந்துட்டு இருப்பாங்க போல். இங்கே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவள் வந்துட்டாலே, அவளா அது அப்போ எவ்வளோ கேவலமாக இருந்தா, இப்போது செம அழகாக இருக்கா, என்னவா இருக்கும், என்ன ஃபேட்டு, பேசாமல் இந்த வேலையை விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அவன் ஒய்ஃப் கூப்பிட்ட, எப்போ நான் வேணால் வேலையை விட்டு உங்கள் அப்பா ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்பான். நான் இதை கேட்டதுக்கே நீ வேணான்னு சொன்னேன், இப்போ நீயே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே யோசிச்சுட்டு அவள் அந்த பையனை பற்றி அங்கே யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பா ஜாலியாக. எனக்கு எப்படின்னா ஒரு பிரின்ஸ் வரமாட்டானாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா நம்ம ஹீரோ கூட இருந்த கனவு தான். பட் அது எல்லாமே ஹீரோட ஃபேஸ்லாம் மறைஞ்சி இவ ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி சைக்கிள்லேயே ஆஃபீஸுக்கு போகிறா. அதுக்குள்ளே அங்கே ஹீரோ போய் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க. இப்போ போனதும் அவன் பயந்துடுறான். என்னாச்சு சார் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டீங்களா, ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட் டேயில் கொஞ்சம் பயமாக இருக்குது, சரி நான் உங்களுக்கு வேறு எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் க்ளீன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறா. க்ளீனிங் வேணாலாம் க்ளீன் பண்ணுறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் போய் இந்த ஜன்னலை சாத்துறேன் ரொம்ப காத்தடிக்குது அப்படின்ட்டு அவள் போக அப்படின்ட்டு இவனும் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ பின்னாடி இருந்து யாரோ இவனை நோட் பண்ற மாதிரியே இருக்குன்னு சைட்ல திரும்புவான். அந்த கேஸ் கேன் வச்சுட்டு டிஷ்ஷூம் அப்படின்னு வாலாம். ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்பட, இல்லை இது நல்லா ஜாலியாக இருக்குல்ல, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா சார், எனக்கும் அந்த ஹாலிவுட் படத்தில் வர ஏஞ்சலினா ஜூலி மாதிரி வரணும்னு ஆசை, டிஷ்ஷூம் அப்படின்னு சொல்ல, அதை தயவு செஞ்சு கீழே வீமா தாயே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருப்பான். அப்போ ஹீரோயினுக்கு இவனை பார்த்து ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட வர இவனுக்கு ஐயோ தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் அப்படியே இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய் பாய்.